ஜெமினி, ChatGPT இந்த ரெண்டுல எது பெஸ்ட்? நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்குல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான்னு. ஆனா உண்மை அது கிடையாது. அதுங்கள உருவாக்குன விதத்திலேயே ஒரு அடிப்படை ரகசியம் இருக்கு. அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த வேலைக்கு எதை யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவா விளங்கிடும். உங்க மனசுல ஓடுற கேள்வி இதுதான் எனக்கு புரியுது. பாக்க ரெண்டுமே ஒரே மாதிரி பதில் சொல்ற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒன்னு யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கு, இன்னொன்னு வேற மாதிரி இருக்கு. ஏன் இந்த வித்தியாசம் வருது? நம்ம வேலைக்கு இது எவ்ளோ முக்கியம்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். இந்த கேள்விக்கான பதில் அது எங்க ஒழிஞ்சிருக்கு தெரியுமா? இந்த ரெண்டு ஏஐயோட அடிப்படை டிசைன்ல, அதோட ப்ளூ பிரிண்ட்ல தான் இருக்கு. நீங்க அந்த ப்ளூ பிரிண்ட மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களோட ஒவ்வொரு தேவைக்கும் சரியான டூலை செலக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் நீங்க ஏஐய பாக்குற விதமே டோட்டலா மாறப்போகுது. சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். பாக்குறதுக்கு ஒன்னா இருந்தாலும் ஜெமினியும் ChatGPTயும் ரெண்டுமே சுத்தமா வேற வேற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்னு தேடுறதுக்காக, இன்னொன்னு உருவாக்குறதுக்காக. இதான் அந்த ஒரு கருவி, ரெண்டு ப்ளூ பிரிண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்பதான் அந்த ஆஹா மொமெண்ட் வரப்போகுது. இந்த ஸ்லைட நல்லா கவனிங்க. கூகுள் ஜெமினியோட மிஷன் என்ன? நிஜ உலகத்துல இருக்கிற உண்மைகளை தேடி ஆதாரத்தோட நம்மகிட்ட கொடுக்கறது. ஆனா OpenAI ChatGPTயோட மிஷன் என்ன? அதுகிட்ட இருக்கிற அறிவை வச்சு லாஜிக்கலா யோசிச்சு புதுசா ஒன்ன உருவாக்குறது. சோ ஒன்னு தேடுது, இன்னொன்னு உருவாக்குது. சிம்பிள். ஆனா இது எப்படி வேலை செய்யுதுன்னு தனித்தனியா பார்க்கும்போதுதான் விஷயம் புரியும். இந்த வித்தியாசத்தை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஜெமினிய ஒரு சூப்பரான ரீசர்ச் லைப்ரரியன்னு வச்சுக்கலாம். நீங்க என்ன கேட்டாலும் புக்கை ரெஃபர் பண்ணி, ஃபேக்ட்ஸ் செக் பண்ணி, கரெக்டான பதில எடுத்து தருவாரு. ஆனா ChatGPT அப்படியே இல்ல. அது ஒரு பிரில்லியன்ட் கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி. நீங்க சும்மா ஒரு ஐடியா கொடுத்தா போதும், அதை வச்சு ஒரு முழு பிளானையே போட்டு தந்துடும். இப்போ இந்த லைப்ரரியன் எப்படி வேலை செய்யறாருன்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல ஜெமினி. இதை நாம ஒரு ரியாலிட்டி என்ஜின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அதோட மொத்த பலமே நிஜ உலகத்துல, அதாவது லைவ் இன்டர்நெட்ல இருக்கிற டேட்டாவோட அது கனெக்ட் ஆகியிருக்கிறது தான். நீங்க ஜெமினி கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது 3 ஸ்டெப்ல தான் வேலை செய்யும். ஸ்டெப் 1 ரிட்ரீவ், அதாவது கூகுள் சர்ச் மூலமா லைவ் இன்டர்நெட்ல இருந்தும் நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தும் தகவல்களை எடுக்கும். ஸ்டெப் 2 கிரவுண்ட், அப்படி எடுத்த தகவல் எல்லாம் உண்மையா எந்த சோர்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னு கிராஸ் செக் பண்ணும். கடைசி ஸ்டெப் ஜெனரேட். இப்போ அந்த செக் பண்ணின உண்மையான தகவல்களை மட்டும் வச்சு அதுக்குள்ள இருந்து மட்டுமே பதில உருவாக்கும். அதுவா எதையும் கற்பனை பண்ணாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டெக்னிக்கலா சொல்லணும்னா இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் RAG, அதாவது ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். சிம்பிளா சொன்னா, AI தானா யோசிக்காம முதல்ல வெளியில இருந்து உண்மையான டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி, அதாவது எடுத்துக்கிட்டு அந்த டேட்டாவை வச்சு தம் பதில ஆக்மெண்ட் பண்ணி, அதாவது மேம்படுத்தி உருவாக்குது. இதனால தான் பதில்கள்ல தப்பு வருது குறையுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஜெமினி அது தேடி எடுத்த ஆதாரங்களுக்குள்ள இருந்து தான் பதில் சொல்லும். சில பேர் இதை ஒரு லிமிட்டேஷன்னு நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, நமக்கு கிரியேட்டிவான பதிலை விட கரெக்டான உண்மையான பதில் தேவைப்படும் போது இந்த லிமிட்டேஷன் ஒரு குறைபாடு கிடையாது, இது ஒரு ஃபீச்சர். இதனால தான் AI பொய் சொல்றது, அதாவது ஹலூசினேஷன்ஸ் உருவாக்குறது ரொம்பவே கம்மியாகுது. சரி, இந்த ரியாலிட்டி என்ஜின் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ நமக்கு தெரியும். அப்போ எந்த மாதிரி வேலைகளுக்கு ஜெமினி தான் பெஸ்ட் சாய்ஸ்? எங்க அதோட பவர் உண்மையிலே வெளிப்படுது? வாங்க சில உதாரணங்களை பார்ப்போம். இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க. இன்னைக்கு செமிகண்டக்டர் சப்ளை செயின்ல வந்த முக்கியமான அப்டேட்ஸை சுருக்கமா சொல்லுன்னு கேக்குறோம். இது மாதிரி ஒரு கேள்விக்கு ஜெமினியை விட பெஸ்ட் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஆனா இதே கேள்விய நம்ம கொஞ்சம் மாத்தி, செமிகண்டக்டர் துறையில அடுத்த 5 வருஷத்துல என்ன 3 பெரிய மாற்றங்கள் வரலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் எழுதுன்னு கேட்டா, அப்போ நம்மளோட கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதாவது ChatGPT தான் முன்னாடி வரும். ஏன் இந்த வித்தியாசம்? ஏன்னா கேள்விக்கு தேவை லேட்டஸ்ட் உண்மையான தகவல். ஜெமினி அதை லைவ் கூகுள் சர்ச்லேருந்து எடுத்து ஆதாரத்தோட கொடுக்கும். அதனால தப்பு நடக்க வாய்ப்பு கம்மி. ஆனா 2வது கேள்விக்கு தேவை தர்க்கம், கற்பனை, புதுசா உருவாக்குற திறன். அங்க ChatGPT தான் ஜெயிக்கும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் PDF படிச்சு இதுல இருக்கிற முக்கியமான ரிஸ்க் என்னன்னு கண்டுபிடிச்சு ஒரு சமரி இமெயில் டிராஃப்ட் பண்ணேன்னு சொல்றோம். இங்க ஜெமினி பக்காவா வேலை செய்யும். ஆனா இந்த ப்ராஜெக்ட் ஐடியாவை வச்சு 3 வித்தியாசமான மார்க்கெட்டிங் ஸ்லோகன் உருவாக்கு, ஒவ்வொன்றுக்கும் யாரு டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுன்னு கேட்டா அங்க ChatGPT தான் கலக்கும். மறுபடியும் அதே காரணம்தான். PDF டாக்குமெண்ட்ஸ்னு ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி சுருக்கம் சொல்றதுல ஜெமினி கில்லி. அது கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிறதால இன்னும் ஈஸி. ஆனா புதுசா ஒரு ஸ்லோகன், ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா மாதிரி இல்லாத ஒன்னு உருவாக்கணும்னா அதுக்கு ChatGPTயோட படைப்பாற்றல் தான் தேவை. இப்போ உங்களுக்கு அந்த நூலகர் வர்சஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த ரிசர்ச் லைப்ரேரியன் அதாவது ஜெமினி, அப்புறம் அந்த கிரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதாவது ChatGPT, இவங்க 2 பேரோட பலமும் பலவீனமும் நல்லா புரிஞ்சிருக்கும். நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் இப்போ ஒரே ஒரு சிம்பிள் ரூல்ல அடக்க போறோம். இந்த ஒரு விதியை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், எந்த ஏஐயை செலக்ட் பண்றதுங்கிற குழப்பமே வராது. ஒவ்வொரு தடவையும் நீங்க ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்டயே நீங்க ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கணும். அந்த ஒரு கேள்வி உங்களுக்கு சரியான பாதையை காட்டும். அப்படி என்ன கேள்வி அது? இந்த ஸ்லைட ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதான் அந்த கோல்டன் ரூல். உங்க வேலை ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதா, ஒரு நியூஸ், ஒரு ரிப்போர்ட், ஒரு டாக்குமெண்ட், இதெல்லாம் ஆராயணுமா? கண்ணை மூடிட்டு கூகுள் ஜெமினியை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு பதிலா உங்க வேலை இன்னும் இல்லாத ஒன்ன உருவாக்குறதா, ஒரு புது கதை, ஒரு மார்க்கெட்டிங் பிளான், ஒரு கம்ப்யூட்டர் கோட், இதெல்லாம் டிசைன் பண்ணணுமா? அப்போ உங்க சாய்ஸ் கண்டிப்பா ChatGPT தான். அவ்வளவுதாங்க விஷயம். அதனால இனிமே ஜெமினி பெஸ்டா இல்ல ChatGPT பெஸ்டான்னு கேக்குறது நிறுத்துங்க. அது சரியான கேள்வியே கிடையாது. அதுக்கு பதிலா நான் பண்ண போற வேலைக்கு எந்த டூலோட ப்ளூ பிரிண்ட் கரெக்டா செட் ஆகும் அப்படின்னு கேளுங்க. இப்படி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வெறும் ஏஐ யூசரா மட்டும் இருக்க மாட்டீங்க, ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜிக் யூசரா மாறுவீங்க.